அரசு நிறைவேற்றி வருகிறது. திருமிகு பார்வதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். திரு சதீஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை பெருமை கொள்ளத்தக்க வகையில் கலைஞரின் கனவு இல்லத்திற்கான அடையாள வீடு சதீஷ் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திருமிகு எலிசபெத் குளோரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 2,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் முதலமைச்சரின் வீடுகள் வரி கட்டுமான திட்டத்தின் கீழ் இல்லத்திற்கான அடையாள சாவி வழங்கப்படுகிறது. மலர்வனம் மகளிர் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். 20 லட்சம் ரூபாய்க்கான வங்கி கடன் இணைப்பிற்கான காசோலை மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். பாபுநகர் பட்டாபுரம் சுய உதவி குழுவினரை அன்புடன் அழைக்கிறோம். நகர்ப்புற திட்டத்தின் கீழ் 1,18,00,000 ரூபாய்க்கான வங்கி கடன் இணைப்பிற்கான காசோலை மாணவர்களுக்கு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். திருமிகு நீலாவதி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மகளிர் சுய உதவி குழுவிற்கான அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. திராவிட மாடல் அரசு சுய உதவி குழுவினருக்கு அடையாள அட்டையினை வழங்கி வருகிறது. தொடர்ந்து வேலாயுதம் அவர்களுக்கு டிராக்டர் வழங்கப்படுகிறது. திருமிகு ஜபா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்தவ மகளிர் உதவும் சங்கத்திற்கு 15,000 நிதி உதவிக்கான காசோலை வழங்கப்படுகிறது. இவரின் பிள்ளைகள் காலை உணவு திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சல்மா பேகம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். முஸ்லிம் மகளிர் உதவும் சங்கத்திற்கு 20,000 ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. இவரும் மகளிர் உரிமை திட்ட பயனாளி என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். திருமிகு ராஜ்மால் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். பழங்குடியினருக்கான நல வாரிய அட்டை வழங்கப்படுகிறது. திரு சஞ்சய் அவர்களுக்கு 3,32,859 ரூபாய் மானியத்துடன் சுற்றுலா வாகனத்திற்கான அடையாள சாவி வழங்கப்படுகிறது. தேவி பிரியா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். 5 லட்சம் ரூபாய் மானியத்துடன்